ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் மர்சி. இன்றைக்கி நான் காஷ்மீர் போன ஸ்டோரியை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப வெயிட்டட் ட்ரிப் எங்கள் 2 பேருக்குமே காஷ்மீர். ஆனால் நாங்கள் போன உடனே எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் நடந்தது. எங்கள் சிம் கார்ட்ஸ் 2மே டீஆக்டிவேட் ஆச்சு. லோக்கலில் சிம் வாங்கிட்டு தான் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு வி ஸ்டார்டட் அவர் ட்ரிப். அண்ட் திஸ் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு எங்களோட டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் சொல்லவே இல்லை. காஷ்மீரில் நாங்கள் எதிர்பாராத விஷயமாக நிறையவே எதிர்பார்க்காம நடந்த விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுட். சவுத் இண்டியன்ஸ்க்கு அந்த ஃபுட் சுத்தமாக பிடிக்காது. நம்ம நான்வெஜ்லாம் நம்மளுக்கு பிடிக்கும், ஆனால் அங்கே இருக்க மட்டன் ரொம்ப ஹார்டு. குக்கரில் வேகாமல் இருக்கிற ஹார்டு இல்லைங்க, பயங்கர ஹார்டு. எனக்கு தெரிஞ்சு அது லேம்பாக தான் இருக்கும்ன்ட்டு நாங்கள் டவுட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் போன பிளேஸோட விஷுவல் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது குல்மார்க். நானும் என் ஹஸ்பண்டும் இப்போ வரைக்கும் பேசுவோம், அந்த 4 டேஸுமே நம்ம குல்மார்க்லேயே இருந்திருக்கலாம். எதுக்கு அந்த 4 டேஸுமே டீடியஸாக லொக்கேஷன் டு லொக்கேஷன் நாங்கள் போயிட்டே இருந்தோம். ஒரு நாள் குல்மார்க், ஒரு நாள் திரும்ப பெஹல்கம், அடுத்த நாள் திரும்ப ஸ்ரீநகர், அதுக்கப்புறமா 4வது நாள் டால் லேக்கில் ஒரு ஸ்டே. எதுக்கு இவ்வளோ பெரிய ட்ரிப்பு? 4 நாளுமே குல்மார்க்லேயே இருந்திருக்கலாமே அந்த இயற்கையை ரசிச்சுட்டு. ஏன்னா அந்த ஹில் ஸ்டேஷன் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிது. ஆனால் திஸ் ட்ரிப் வாஸ் அன் அட்வென்ச்சர் சீரியஸ்லி. ஏன்னா அந்த ஸ்னோ மவுண்டன்ஸ் எல்லாம் நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு குதிரையிலே போகிற மாதிரி இருந்துச்சு. குல்மார்க்லேயாவது ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான் நாங்கள் குதிரையில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் பெஹல்காமில் அந்த மினி ஸ்விட்சர்லாண்ட் அதெல்லாம் போய் பார்க்கணுன்னும் போது வி ட்ராவல்ட் 14 கிலோமீட்டர்ஸுங்க. யூ டோன்ட் பிலீவ் அஸ், பேக் டு பேக். த மவுண்டெயின் வாஸ் ஸோ ஸ்டீப். அந்த குதிரைங்க ரொம்ப டிப்பில் தான் இருது. கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் குதிரைங்க ஈஸியாக நம்மளை தள்ளிட்டு அது பாட்டுக்கு போயிடுது. நம்ம கூட வந்த ஒருத்தர் கால்நடையாகவே அவ்வளோ தூரம் வராங்க. 14 கிலோமீட்டர்ஸ் தே ஆர் கைடிங் அஸ் பை வாக்கிங். குதிரையில் நம்ம உட்காந்துட்டு வந்துடுவோம், அது வெயிலாக இருந்தாலும். ஆனால் அவங்க நடந்தே வந்தாங்க. பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் த சார்ஜஸ் வேர் வெரி ஹை. நம்ம பார்கெயின் பண்ண நம்மளுக்கு தெரியலனா ஈவன் தே வில் பி சார்ஜிங் அஸ் லைக் 15,000 ஃபார் ஜஸ்ட் 1 or 2 hours நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு. ஸோ திஸ் place that you are seeing is through the gondola ride நான் ஷூட் பண்ணது. ஃபர்ஸ்ட் டைம் நான் gondola ரைடில் போனது. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் காஷ்மீர்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த சில்னஸில் டீஹைட்ரேட் ஆகும் தெரியுமா. பிகாஸ் ஆஃப் தட் கோல்ட் கிளைமேட் நம்ம நிறைய தண்ணி குடிக்க மாட்டோம். ஸோ நம்ம டீஹைட்ரேட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இது குல்மார்க் ஸ்னோ மவுண்டெயினில் நாங்கள் போயிட்டு ரைடு ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் திஸ் ரைட் வி ஹேட் அவர் மேகி அண்ட் தென் ஸ்டெப்ட் அவுட் அகெயின் பேக் டு gondola ரைட் அண்ட் வி கேம் பேக் டு அவர் ரெசார்ட்ஸ் அண்ட் செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் போன பிளேஸ் தான் பெஹல்கம். அங்கே தான் நாங்கள் மினி ஸ்விட்சர்லாண்டுன்ற ஒரு இடத்த பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ஆர் வே அவுட். அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மினி ஸ்விட்சர்லாண்டுன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் இல்லையா, அங்கே தான் லாஸ்ட் இயர் டெரர் அட்டாக் நடந்துச்சு. ஸோ நாங்கள் காஷ்மீர் போகணும் அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த பிளேஸ் நீங்கள் விசிட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் அவ்வளோ ஜாலியாக அந்த பிளேஸில் என்ஜாய் பண்ணோம். ஜிப் லைனிங்லாம் நான் போனேன். அண்ட் அதே இடத்துல அது நடந்துச்சுன்னு தெரிஞ்சப்போ கொஞ்சம் திகிலாக தான் இருந்துச்சு. அந்த பிளேஸ் எனக்கு ரீவிசிட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, குல்மார்க் எஸ்பெஷலி. ஆனால் இந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறமா எத்தனை பேர் காஷ்மீர் போவாங்கன்னு தெரியல. அண்ட் எத்தனை பேர் அந்த பர்டிகுலர் மினி ஸ்விட்சர்லாண்டுக்கு போவாங்கன்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியலை. இது பெஹல்கமில் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு ஃபால்ஸ் தான். ஸோ நாங்கள் லாஸ்ட் டே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது டால் லேக்கில். இது டால் லேக் இல்லை, நெக்ஸ்ட் வரும். ஸோ டால் லேக்கில் ஒரு ஹவுஸ் போட்டில் இருந்தோம். பீப்புள் ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் த ஹவுஸ் போட்ஸ் வில் பி எ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா கேரளா ஹவுஸ் போட் மாதிரி கிடையாது. டால் லேக் ஹவுஸ் போட் வாஸ் டெரிபிள். நாங்கள் அதுக்கு ரெசார்ட்லேயே இருந்திருக்கலான்னு தோணுச்சு. இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த விஷுவல் ஷாலிமார்க் கார்டனில் எடுத்தது.
ஸோ இந்த பிளேஸ் நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? சோன்மார்க். சோன்மார்க்கில் தான் நான் அதிகமான ஸ்னோவை வந்து பார்த்தேன். ரொம்ப அழுக்காக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? பயங்கர க்ரௌடு. நிறைய பேர் வந்து சோன்மார்க் விசிட் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு டெரிபிளான விஷயம் என்னதுன்னா, ப்ராப்பரான ரெஸ்ட் ரூம்ஸ் எதுவுமே அரேஞ்சே பண்ணல. அவசரத்துக்கு நம்ம வந்து ஓப்பனில் போகணும், அப்படி இல்லைன்னா வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் வேர் வெரி பேடுங்க. 4 துணியை கட்டி வச்சுட்டு அதை ரெஸ்ட் ரூம்னு எழுதி வச்சுருக்காங்க. டூ பேட். அண்ட் பிகாஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் சினாரியோ வி டோன்ட் யூஸ் அதர் பீப்புள் ஓட ரெஸ்ட் ரூம்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. தே won't allow us. அண்ட் பேக் டு சென்னை திரும்ப வரும்போது ரொம்ப சோகமாக வந்தோம். 4 நாள் என்ன தான் சந்தோஷமாக இருந்தாலும் இட் வாஸ் லைக் அன் அட்வென்ச்சர். த்ரூ அவுட் நாங்கள் 1 or 2 hours தான் ஒரு டூரிஸ்ட் அந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுறோம். பேலன்ஸ் எல்லாமே செம்ம ட்ராவல். 4 days 4 places, பட் we enjoyed. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மோட்டிவேஷன் சேனல் மறந்துடாதீங்க.